யார் நண்பர்? தேநீர் கடையில் பழகுவோர் அல்ல, அந்தி சாயிற நேரத்தில் இருக்கிற கடைகளில் பழகிக் கொள்கிறவர் அல்ல. யார் உண்மையான நண்பர்? நண்பன் மறைந்த பிறகு அவன் தன் மண்ணுக்கு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ, குடும்பத்திற்கு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ, அந்த கடமையை செய்ய மறந்த, உலகத்தை விட்டு விடைபெற்று விட்ட நண்பனின் கடமையை யார் நிறைவேற்றுகிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். அந்த நட்பைத்தான் திருவள்ளுவர் பாராட்டினார். உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களையுமாம் நட்பு என்று பாராட்டினார். அந்த நட்புக்குரியவன் கபிலன். 2 பேரையும் நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுத்துட்டான். இனி எதுக்கு வாழ்க்கை? கபிலன் நினைச்சிருந்தா யாரோ இன்னொருத்தரை பாடிக்கிட்டு வாழ்ந்திருக்கலாம், உல்லாச வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அப்படி நினைக்கல. நண்பன் போயிட்டான். பாரி 2 பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், கரை சேர்க்கணும். அதை கரை சேர்த்தாச்சு. இனி நமக்கு எதுக்கு வாழ்க்கை? திருவண்ணாமலைக்கு போகிறான், திருக்கோயிலூர் போகிறான். திருக்கோயிலில் அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற, தென்பண்ணை ஆற்றங்கரையில் இருக்கிற நட்ட நடுவில் இருக்கிற குன்றின் மீது உச்சி வெயிலில் ஏறி உட்கார்கிறான். வடக்கு இருக்கிறான். இனி வாழ்க்கை தேவையில்லை என்று வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான். நண்பனின் கடமையை நிறைவேற்றி விட்டேன், இனி எனக்கு இந்த உயிர் தேவையில்லை என்று விடை கபிலரை பாரியை நோக்கி சென்றான் கபிலன். இதுதான் உண்மையான நட்பு, உயிரான நட்பு.